to Voices of Women Professional Connect, the podcast that shines a spotlight on women entrepreneurs, professionals and visionaries, making huge difference across sectors and communities. I'm Sujata Sangeet, your host and founder of Ignite and Ascent, here to bring you inspiring stories, valuable insights and conversations that empowers women to rise, lead and grow. Today's episode is real special. Do you know why? We have joining us Ramya, founder of Nina's Magic Glow, a passionate makeup artist and a community leader dedicated to empowering women through beauty and service. Let's dive deep into her inspiring journey and her impactful work. Welcome, Ramya. Hi. Hi, Ramya. So let's directly get into the, segment one. It's nothing but I'm going to ask you a few questions. So, Ramya, segment one. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்ககிட்ட இருந்து நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்தீங்க, பிஎட் பண்ணிருக்கீங்க. எப்படி சொல்லணும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள? ஆக்சுவலா இது சடனா வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாது. எனக்கு சின்னதுல இருந்தே வந்து எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, ஓகே. சோ அப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகே நான் 12th முடிச்சுட்டு போறேன், அதுக்கப்புறம் இல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு போனாங்க. சரி டிகிரி முடிச்சுட்டு பண்றேன், பிஜி முடிச்சு எப்பயாவது இதுக்குள்ள வந்தோம்னா நம்ம மாறிடுவோன்ற ஃபீல்ல வந்து அவங்க யூஜி முடிச்சுட்டு போ, பிஜி முடிச்சு பிஎட்லாம் எனக்கு கழுத்து பிடிச்சி சேர்த்து விட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி கொடுத்தாச்சு. பட் 10th அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே எனக்கு மேக்கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு மேக்கப் போட்டு வரதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ அப்பத்துல இருந்து அந்த உள்ள இருந்துட்டே இருந்ததுதான். ஓகே நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நான் எனக்கு பிடிச்சதுக்குள்ள போறேன். இதுதான் வந்து நான் அட்வான்ஸ் காஸ்மெட்டாலஜி படிச்சேன். ஓகே. எனக்கு இப்போ ஐ வாஸ் கியூரியஸ். இப்ப வந்து நீங்க டிகிரி படிச்சீங்கன்னு சொல்றீங்க. சோ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலையா நீங்க வந்து இப்ப காஸ்மெட்டாலஜி படிச்சேன்னு கூட சொன்னீங்க. சோ ஐ வாண்டட் டு நோ நீங்க வந்து அந்த டிகிரி ஏன் வந்து நீங்க அப்ப ட்ரை பண்ணல? இல்ல விடல. ஓகே. அவங்களுக்கு வந்து ஓகே அப்போ பியூட்டிஷியன் ஜஸ்ட் எல்லாருக்கும் இது பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லயே அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபஷனா அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. ப்ரொஃபஷனா அவங்க ஃபீல் பண்ணல. பட் வந்து எப்பயாவது இந்த பொண்ணு யூஜி முடிச்சா மாறிடும், பிஜி முடிச்சா மாறிடும், பிஎட் முடிச்சா மாறிடும்னு அந்த மாதிரி. ஆமா கண்டிப்பா நம்ம கிரேட் எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொல்லலாம். சோ யூ ஹேவ் டேக்கன் a stand for yourself. Really good. ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணாதானே நம்மளால ஒரு ஹாப்பியா அந்த விஷயத்த பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ 9 to 5 ஜாபுக்கு போற ஆள் நான் கிடையவே கிடையாது. சோ ஹாப்பியா எது பிடிக்குதோ அதை வந்து ஃபுல்லா பண்ணணும்னு ஆசைப்படுற ஆள் நான். சோ அதனால நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த படிக்கிறேன்னு. பட் வந்து அட் லாஸ்ட் திரும்ப எனக்கு பிடிச்சதுக்குள்ளேயே நான். வெரி நைஸ், வெரி நைஸ். தட் வாஸ் வெரி குட். அண்ட் உங்களோட ஒரு நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மூமெண்ட், ஆனா அதுக்கப்புறம் உங்களோட ஒரு சக்சஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு, லீட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு நோ எப்படி அது வந்து நீங்க சக்சஸ் ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணீங்க? ஓகே இவ்ளோ பேரண்ட்ஸோட எல்லா இதுக்கு அப்புறமும் அடுத்து வந்து பிஜி முடிச்சோடனே மேரேஜ் பண்ணிட்டேன். ஓ அது இப்ப ரிவீல் பண்ணிருக்கீங்க, மேரேஜ் ஆயிடுச்சு நடுவுல இல்ல சார். அது பிஜி முடிச்ச உடனே லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஃபுல் பிளான் வந்து உங்க பேரண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்சது. சரி ஓகே அடுத்தாவது நம்ம இந்த மாதிரி நம்மளோட பிடிச்சதுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலா ஒரு 5 years கிட்ஸ் கிடையாது. சோ 5 years கழிச்சுதான் வந்து என்னோட கிட்ஸ். கரெக்டா நான் எல்லாம் இந்த கிளாஸஸ் எல்லாம் போய் கிரீன் ஹில்ஸ்ல என்னோட கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து யோக்ல படிச்சுட்டு நான் வந்து ஒரு 6 months ஒரு சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு இன்டீரியர் எல்லாம் முடிச்சு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகணும். சோ 5 வருஷம் கழிச்சு ட்வின் பேபி. சோ வந்து இதுவா வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஃபுல் பெட் ரெஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படியே அதை ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் என்னோட கிட்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எனக்கு எந்த பிளானுமே இல்ல. போக்கஸ்டா என்னோட ஒரே மோட்டோ வந்து அது ஒரு 5 years கழிச்சு ஒரு ட்வின் கேர்ள். எனக்கு கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ். சோ பார்த்து ரசிச்சு அவங்கள வளர்த்தது பாத்துக்கிட்டது எல்லாத்துலயுமே வந்து அது ட்வின்ஸ். சோ நிறைய அது எல்லாமே அவங்க ஸ்கூல் போற வரைக்கும் எனக்கு எந்த பிளானுமே இல்ல. நான் வந்து ஒரு டிபிக்கலா வந்து ஒரு மதரா ஒரு வீட்டுல எல்லாமே பண்ணிட்டு அப்படியே போயிடுச்சு லைஃப். சோ அதுக்கப்புறம் தான் வந்து அகைன் வந்து
இது ட்ரெண்ட் எல்லாமே மாறிட்டே வருது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நான் நிறைய இடத்துல வந்து அப்கிரேட் போனேன். இப்ப அஸ்மிதா, கண்ணந்தாரி மணிக்கும் நிறைய இடத்துல வந்துட்டு அப்கிரேட்ஸ் போயிட்டு அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப என்னோட மேக்கப் ஜேர்னிய நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் சலூன்லாம் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம பிடிச்ச விஷயத்த அப்பப்பயாவது பண்ண முடிஞ்சப்போ பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து மேக்கப் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஃப்ரீலான்சிங். ஓகே. அதுவுமே என் பசங்க இருக்காங்க செய்றாங்க, நான் ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்போ பிளான் இல்ல. சோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. வெரி நைஸ் வெரி நைஸ். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ த ஸ்டோரி பிகாஸ் தேர் வாஸ் லாட்ஸ் ஆஃப் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இல்லையா, ஃப்ரம் த மதர்ஹுட், அப்புறம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அதை விடாம நீங்க இது பண்ணது. ஸோ as I know you, so you're one of the board of directors in Women Professional Connect, our forum. So Women Professional Connect na enna, உங்களுக்கு வந்து அது உங்களோட சக்சஸ் ஸ்டோரிக்கு அது எப்படி ஹெல்ப் ஆச்சு? அண்ட் ஃப்ரம் உங்களோட ஸ்டார்ட்ல இருந்து, and then your motherhood, being a wife and twins, and then your beauty parlor journey, and then Women Professional Connect oda board of directors. So how is it? ஆக்சுவலா உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட்னாலே எனக்கு ஒரு இமோஷனல். ஆக்சுவலா நாங்க ஸ்டார்ட் பண்றப்போ ரேணுகா கௌரிசங்கர், மை பிலவ்ட் சிஸ்டர், அவ வந்து ஜஸ்ட் என்ன வந்து இங்க வாங்க, அப்போ அன்னைக்கு நான் போறப்போ அது ரேணுகா தான் எனக்கு தெரிஞ்சு நான் போல. அன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பார்க்க போறோம் அப்படின்னு அங்க போய் தான் நான் அவளை சின்ன வயசுல பார்த்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர். ஸோ ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ன்றது வந்து அது எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஆக்சுவலா அது தானே சேர்ந்த கூட்டம்னு ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னா தெரியாது. ஸோ அன்னைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம், அக்கா இதுல சைன் போடுங்க, என்ன ஏது நத்திங், ரேணு சொன்னா சைன் போடுறேன்ற ஒரு ட்ரஸ்ட்ல ஆரம்பிச்சதுல மட்டும்தான். அவ வந்து ஒருத்தரையும் வந்து அக்கா இது பண்ண போறோம், அது பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம், இதெல்லாம் இமேஜின்ல தான் நடக்கும், நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் அவன் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவா. நான் வந்து எதையுமே வந்து ஓகேடா சூப்பர் கோஹெட், அவ்வளவுதான், உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு ஓகே அவ சொல்றது செய்வேன், அவ்வளவுதான். பட் அந்த ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஃபோரமா ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம கொண்டு போற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா, இது இவ்வளவு ப்ரொஃபஷனலா வளர்ந்துருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரேணுகா கௌரிசங்கர் தான். ஸோ I'm very happy and proud to be a part of WBC. Very nice, very nice. As always, அது என்னோட emotional actually. That's right. Our forum is our forum. Also, I'm very much active in Rotary. Oh, wow. For past 9 years. Oh, you're Rotary. Very nice. So, the social serviceல நம்ம என்ன பண்ணுவோம், அதுலயும் பயங்கர ஆக்டிவ். Oh, very, very nice. எப்படி WBC எனக்கு ஒரு இமோஷனலோ அது மாதிரி ரோட்டரி வந்து எனக்கு ஒரு அது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். எனக்கு வந்து அப்போ இன்னொரு கொஸ்டின் வருது, இப்போ டைம் மேனேஜ் எப்படி பண்றீங்க? பிகாஸ் பிசினஸ் இருக்கு, குழந்தைங்க ட்வின்ஸ் சொல்லிருக்கீங்க, அண்ட் இப்போ ரொட்டேரியன் வேற, சோ யூ ஹேவ் டு பீ தேர். என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. என்னோட கிட்ஸ் நான் கன்சீவ் ஆனதுல இருந்தே அம்மா அப்பா வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க, முழுக்க முழுக்க எனக்காகவே போயிட்டு இருக்கு. சோ அம்மா அப்பா, என் அத்தை மாமா, என் பையன், என் சிஸ்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே, வெரி நைஸ். இவங்களோட சப்போர்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா. கண்டிப்பா வந்து ஒரு மென்னுக்கு ஒரு மென்னுக்கு முன்னாடி உமன் இருக்க மாதிரி, அதோட பெருசா ஒரு விமனுக்கு பின்னாடி ரம்யாக்கு பின்னாடி கண்டிப்பா அப்பாவாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், பிரதர் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கர பெரிய சப்போர்ட். எப்பயுமே ஆல்வேஸ் எத்தனை நாள் நம்ம போறோம் வந்தாலும் ஃப்ரீடம் ஆகட்டும், அந்த லவ் அண்ட் சப்போர்ட் ஆகட்டும், கிட்ஸ பாத்துக்கிறது ஆகட்டும், அவங்க இல்லைன்னா என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. நான் எதுவுமே பண்ணிருக்கேன். அந்த 2 பசங்களையும் அவ்வளவு வளர்த்திருக்கிறது எனக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ ஆடியன்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷனல் தாட் என்னன்னா, சோ இப்ப ஜெனரேஷன்ஸ்ல நம்ம எல்லாருமே வந்து we are in nuclear families and single families. So from Ramya's story, we can know how much family support is important. If we have to actually empower women and empower ourselves, I think we need family support.
So try to, I'm not telling don't go in nuclear families, but try to support joint families because it's very essential. We get depression, anxiety. I think joint families இருந்தா அது கம்மியாகும். ட்ரை பண்ணுங்க. ரம்யா மாதிரி எல்லாருமே வரலாம். Thank you, Ramya. So let us move on to the next segment, her instant picks. Okay, Ramya. Celebrity makeup, bridal makeup. பிரைடல் மேக்கப். Why? ஏன்னா அவங்க அந்த ரெடி ஆகி அந்த வெட்டிங் எல்லாருமே அவங்கள வந்து ரசிச்சு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஹாப்பியா இருக்கும். நமக்கு அத்தனை போட்டோஸ் அனுப்புவாங்க. அவங்களோட லைஃப் டைம் மெமரியில வந்து நம்ம ஒரு பார்த்து இருப்போம் பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிச்சு பிரைடல் மேக்கப் பண்ணணும். Very nice, very nice. Okay, curly hair, straight hair. பார்த்தாலே தெரியும். ஆல்வேஸ். Okay, nice. Hairstyling, makeup. Makeup, okay. Instagram or YouTuber நீங்க? ரெண்டுமே இல்லையா? ரெண்டுமே இல்ல. நீங்க react பண்ண போய் நான் நினைச்சேன். நான் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது சோசியல் மீடியால. Nice. Okay. Netflix or networking? Networking. Okay. Cooking for family or makeup for clients? மேக்கப் ஃபார் கிளைண்ட்ஸ். ஏன் வீட்ல குக் பண்ண மாட்டீங்களா? ஃபேமிலி சொல்லி ஜாயின் ஃபேமிலி எல்லாருமே என்னோட பசங்கள மாதிரிதான். என் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுப்பேன். பட் ஸ்பெஷலா எனக்கு பிடிச்சு ஆசைப்பட்டு நல்லா குக் பண்ணுவேன். பட் இந்த ரெகுலர் குக்கிங் நான் பண்ணுவேன். ஓகே, நைஸ். ஓகே. பட் பசங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா பிடிக்கும். அம்மா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில டிஷஸ் வச்சிருப்பாங்க, அது பண்ணி கொடுப்பேன். பட் ப்ரிஃபரலி எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க வந்து டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹீல்ஸா ஸ்னீக்கர்ஸா? ஸ்னீக்கர்ஸ். ஓகே, ஆக்சுவலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க மேக்கப்ல இருக்கிறதுனால ஹீல்ஸ் சொல்லுவீங்க, கர்லி ஹேர் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் ஹேர் சொல்லுவீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே. இல்ல, இந்த கர்லி ஹேருக்கு வந்து எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு கர்லி ஹேர் இருக்கு. இட்ஸ் ஹார்ட் டு மெயின்டைன் இல்லையா? சோ அதனாலதான் வந்து ஐ தாட் ஓகே யூ வில் பி டெல்லிங் மீ ஸ்ட்ரைட் ஹேர் அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு மாதிரி ஒரு லுக் நல்லா இருக்கும். Okay, very nice. No, it looks really lovely. You have a lovely color. Maybe அது ஒரு 6 ஐல போடுவோம். Oh, nice. யூனிக்கா இருக்கு ஒரு இடத்துல. கண்டிப்பா நல்லா இருக்கு. நிறைய கிடைச்சதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். Very nice. Lipstick, eyeshadow. Lipstick. Okay. Saving or investing? Investing? நான் ரொம்ப சேவிங் பர்சன் கிடையாது. பிடிச்சத பண்ணணும், பிடிச்சத பாக்கணும், பிடிச்சத வாங்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ கிட்ஸா ஹஸ்பண்டா? உங்களுக்கு 2 ட்வின்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி கிட்ஸ் தான். அப்படியா? சரி, ஓகே. மேபி ஃப்ரெண்ட்ஸா கிட்ஸா கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவோம். அப்ப கண்டிப்பா நோட் பண்ணுங்க அப்படியே பேசுறத நீங்க எல்லாருமே பாக்கணும். வெரி நைஸ். இட் வாஸ் a very fun session. we are getting into a serious segment. இப்போ she means business. இது எங்களோட third segment. நான் இப்ப உங்களுக்கு வந்து I'm going to tell you a term. அத வந்து you have to relate it to your business. Client satisfaction ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து மேக்கப் செக்மெண்ட்ல இருக்கீங்க. சோ அதை எப்படி அப்ளை பண்ணுவீங்க? என்னோட யூஎஸ்பி அதான். அவங்க என்ன நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், இது பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ண. ஆனா பட் அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிருப்பாங்க. ட்ரை பண்ணலாம், பட் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரே விஷயம். ட்ரை பண்ணுவோம், இல்ல அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதை என்னவோ அது பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு தெரியும், இப்ப மேக்கப்ல நிறைய வந்துட்டாங்க. அதுவும் ஆஃப்டர் கோவிட்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல கத்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் வந்து பிரைஸ் கம்மியா கேக்குறாங்கன்றதுக்காக நான் இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன். குவாலிட்டியும் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் அதுல பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும்ல, அதுதான் நமக்கு ஸ்டார். எனக்கு அப்ப இன்னொரு கொஸ்டின் நான் கேட்க போறேன் உங்களுக்கு. இப்ப வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன்ல நீங்க சொன்னீங்க, அப்ப வந்து இப்போ எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு. பட் நான் கேக்குறது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு, பட் உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் லைக்கிங் இட். மேபி இதை விட பெட்டரா பண்ணா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு நல்லா இதை விட பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இல்ல, அது எங்க கிட்ட அட்டென்ட் பண்ண கிளைண்ட்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பா. என்னன்னா அவங்களுக்கு அது ஓகேவா இருந்தாலும் முதல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஏன் எனக்கு பிடிச்சத அவங்களுக்கு பண்ணி நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது. அவங்க ஒண்ணு கேக்குறாங்க, பட் அது வந்து எனக்கு வந்து ஓகே பெர்ஃபெக்டா இருக்கு,
இல்ல ஏதாச்சும் மாத்தணும்னா டெஃபினட்டா நான் மாத்ததான் செய்வேன். அதே மாதிரி இப்போ ஒரு பிஃபோர் மேக்கப் வராங்க, ஐம் ரன்னிங் சலூன் ஆல்சோ. சோ ஃபேஷியல்ஸ் அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் தேவைப்பட்டா, இப்போ ஒரு கிளீன் பேஸ் உங்க மாதிரி ஒரு கிளீன் பேஸ் வரப்ப அவங்களுக்கு வந்து நான் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, இத பண்ணிக்கோங்க, அது பண்ணிக்கோங்க சொல்ல மாட்டேன். இப்போ வந்து மேக்கப்ல வந்து ஸ்ப்ரேஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ண. சோ பிஃபோர் வந்து நீங்க என்ன பண்ணாலும் அது மேக்கப்ல நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அதனால நான் வந்து இப்போ ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கு, அந்த மாதிரி நான் மட்டும்தான் தேவைப்படுறப்ப அந்த கிளீன் சர்ஃபேஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து சொல்லுவோம். இல்லனா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க வாங்க ஸ்பா பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். என் கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சோ இவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும். சார் அம்மா பண்ணுனா பண்ணிக்குவோம், இல்ல வேணாலும் விட்டுரும், அந்த மாதிரி ஒரு மென்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம வாய்க்கு சொல்லுனா அதை அவங்க கண்டிப்பா செய்வாங்க. சூப்பர் சூப்பர். அத வந்து என் கிளைண்ட்க்கு கொடுத்துருக்கேன், அதனால அவங்களும் எனக்கு கண்டிப்பா ட்ரெஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே, ஒரு பெஸ்ட் மேக்கப் டிப் சொல்லுங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக. பெஸ்ட் மேக்கப் டிப் நான் வந்து லிப்ஸ்டிக் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரேர்னு வைங்களேன். லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும், நிறைய கலெக்ஷன் இருக்கு. சில பேர் வந்து லைட்டா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்கு வந்து பிடிக்கும். ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா லைட் ஷேட்ஸ் வந்து போட்டு லைட்டா போட்டாங்கன்னா டஸ்கி ஸ்கின் வீட் ஸ்கின்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஷேட்ஸ் லைட் ஷேட்ஸ் வந்து லைட்டா போட்டா நல்லா இருக்காது. ஓகே, நீங்க வந்து ஒரு டஸ்கி, ஏன்னா நான் டஸ்கி, அதனால டஸ்கி ஸ்கின்க்கு டார்க்கர் ஷேட் வாங்கிக்கோங்க, பட் அத ரொம்ப லைட்டா போட்டுக்கோங்க. போடுறப்ப இது வந்து உங்களை வந்து இன்னும் நல்லா காட்டும். வீட் ஸ்கின்க்கு வந்து நீங்க நியூடோ இது போட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்புறம் குட்டி லிப்ஸா இருந்து லைனர்ஸ் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா தெரியும். Thank you, thank you. I think this tip is very useful for me as well. I'm going to use liners. Let us get into a spicy segment. This is the fourth segment. இப்ப வந்து நீங்க ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ணணும் ரம்யா. என்ன சீக்ரெட்னா யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட், அதுதான் சீக்ரெட். அதனால அது ரிவீல் பண்ணணும். ஒரு டேலண்டோ, உங்க ஹிடன் டேலண்ட். நான் டான்ஸ் ஆடுவேன்னு எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது சொல்லுங்க. டான்சிங், டிராயிங் எல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கும் தெரியாததா? சோ நான் என்னோட தெரியல, என்னோட அப்பியரன்ஸா இல்ல நான் பேசுறதா என்னோட சவுண்டா எனக்கு தெரியாது. பட் என்னோட பாசி லேடி உங்க வந்து ரெக்கடான ஒரு லேடி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஈவன் WBCலயுமே அப்படி நானும் நினைச்சிருக்கேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் இருக்கவே சேட்டை பண்றது நான் தான். சோ என் கூடவே இருக்கிற என்னோட ஃபவுண்டர் தெரியும். சோ என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிள் தெரியுமா, அவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து எவ்வளவு சேட்டை. பையன் ஒரு யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அதனால ரொம்ப யோசிச்சு பேசுறாது. பட் பாக்குறதுக்கு பாசிலேடுன்னு என்ன ஓட்டுவாங்க. ரம்யா வந்து சேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, இது ஒரு விஷுவல் செக்மெண்ட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்ட போறேன், நீங்க வந்து அதை பார்த்துட்டு யூ ஷுட் ஷேர் அவர் மெமரிஸ். சோ திஸ் இஸ் த பிக்சர். லவ்லி. எங்க நிறுத்தி இந்த பிக்சர் நாங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம். சோ எஸ், ப்ளீஸ் ஷேர் சம் மெமரிஸ். என்னோட மினி எல்லாமே அவங்கதான். எனக்கு அவங்களோட ஒரு மதரா இருக்க நான் என்னைக்குமே ட்ரை பண்ணதே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும் தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணுமோ என்னால டவுன் டு எர்த் நான் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகட்டும், மணி ஸ்பெண்ட் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவேன் அவங்களுக்காக. சோ அவங்க ஸ்மைல் பண்ணிட்டா நான் ஹாப்பி தான். என் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லவே வேண்டியது இல்ல, என்ன பண்ணாலும் சரி எனக்கு 200% சப்போர்ட் தான். சூப்பர் சூப்பர். நான் அது ரொம்ப லவபிளா பேசுறது கொஞ்சம் அதெல்லாம் கிடையாது. பட் எங்க போய் நம்ம என்ன பண்ணணும்னாலும் கண்டிப்பா அது பேக்ரவுண்ட் சப்போர்ட்ல வந்து எனக்கு இது ஒரு ரம்யா. இப்ப வந்து நீங்க 3 பேரும் கிரீன் போட்டிருக்கீங்க, ஏன் உங்க ஹஸ்பண்ட் மட்டும் ப்ளூ போட்டிருக்காங்க? சொல் பேச்சே கேட்கிறேன். நான் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். நம்ம இது மாதிரி போடுறப்ப சம்டைம்ஸ் வந்து எனக்கு மட்டும் நீங்க ஏன் கலர் தரல அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்க வைக்கிறதுக்காகவே நிறைய நேரம் காட்டு.
Thank you, Romya. That was very nice talking to you. You have any final words நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுமா? நம்ம women professional connect பத்தி ஏதாவது சொல்லணும் இல்ல to our audience if you want to share anything? மென் ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஆல்வேஸ் எமோஷனல். எனக்கு தெரியும், என்ன ரேணுக்கு தெரியும், அதை பத்தி கேட்டோன்னே அப்படியே கொஞ்சம் பொங்கிரும். பட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணோம்னா நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும்ன்றதுக்கு நான் கண்டிப்பான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் விமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் வந்து இப்போ எங்கேயுமே பொறாம இல்லாம காசிப் இல்லாம ஒருத்தவங்கள வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி ஹாப்பியா கூட்டிட்டு போறோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். அது ஆல்வேஸ் வந்து WPC பண்ணுது, ரசிப்போம். அவங்க அடுத்தடுத்து பண்றது, இந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசப்போ ஒருத்தரோட புது தாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதுதான் வந்து கண்டிப்பான ஒரு விஷயம். சோ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவோன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. Thank you, Ramya. Thank you so much for your inspirational speech. Thank you so much. Thank you for being a part of Voices of Women Professional Connect. If today's conversation inspired you, like, share, and engla follow பண்ணுங்க. Lots of empowering and inspiring stories are going to roll on. Until next time, keep growing, keep shining. And signing off, Sujata. Bye. Bye.